வீணா புக்கினுடைய லெசன் 8 பார்க்க போகிறோம். லெசனோட பேர் சத்துர் கீதட். சத்துர் அப்படின்னா ரொம்ப கிளவர்னு அர்த்தம், புத்திசாலியான. கீதட் அப்படின்னா ஜாக்கல், குள்ளநரின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ புத்திசாலியான ஒரு குள்ளநரி பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். கிளவர் ஜாக்கல். ஸோ குள்ளநரி ஜாக்கல் அப்படின்னும் போது அது ரொம்ப கிளவராக தான் இருக்கும், ரொம்ப ட்ரிக்கியாக அதனுடைய ஒரு வேலையும் செய்யும் அப்படின்றது நம்ம நிறைய ஸ்டோரிஸில் படிச்சிருக்கோம், நம்மளுக்கு அது தெரியும். இப்போ இந்த ஸ்டோரியிலையுமே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ட்ரிக்கியாக ஒன்று பண்ண போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது நம்ம என்னன்னு பார்க்கலாம். இது நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏகான்கி. ஏகான்கி அப்படின்னா ட்ராமா பேட்டர்ன் அர்த்தம், கான்வர்சேஷன். ஸோ ட்ராமா டைப்பில் இருக்கும். ஏகான்கி அப்படின்னா ட்ராமா அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பஹலா திருஷ்ய. திருஷ்யன்னா சீன்னு அர்த்தம், ஃபர்ஸ்ட் சீன். ஃபர்ஸ்ட் சீனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்தான். ஸ்தான்னா பிளேஸ். ஸோ இந்த கான்வர்சேஷன், இந்த ட்ராமா எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலாபுகா கினாரா, பாண்டினுடைய பேங்க், அதாவது ரிவர் பேங்க்னு சொல்லுவோம் இல்லையா, கரை ஓரத்தில் தான் இந்த சீனே நடக்குது. யார் பேசுகிறாங்க பாருங்க, மகர்மச்ச. மகர்மச்சனா குரோக்கடைல். ஸோ குரோக்கடைல் நம்மளுக்கு தெரியும்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பெருசாக இருக்கும். இங்கே ஒரு பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுதான் குரோக்கடைல். ஸோ குரோக்கடைல் என்ன சொல்லுது, தாலாபுக்கு ஓர் தேக்தே ஹுயே அப்பனே ஆப்ஸே. இந்த மாதிரி பிராக்கெட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா அது அங்கே நடக்கிற சீனாக இருக்கும். அது வந்து எப்பவுமே நம்மளுக்கு ஏகான்கியில் பிராக்கெட்டில் கொடுப்பாங்க. ஸோ என்ன சொல்லுது அது, தாலாபுக்கு ஓர். தாலாப்னா பாண்டு. ஏன்னா நம்ம எங்கே பார்த்தோம், தாலாப்கா கினாரா தான் இது நடக்குது இல்லையா. ஸோ அந்த தாலாபை பார்த்து, அந்த பாண்ட், அந்த குளத்தை பார்த்து தாலாபுக்கு ஓர் தேக்தே ஹுயே, அந்த குளத்தை பார்த்து அது என்ன சொல்லுது, அப்பனே ஆப்ஸே, தனக்கு தானே பேசிக்குது. அப்பனே ஆப்ஸே என்ன சொல்லுது, तालाब की सारी मछलियां तो मैं धीरे धीरे चट कर गया. தாலாப்ல இருக்கிற பாண்டில், குளத்தில் இருக்கக்கூடிய சாரி மச்சிலியா, ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க பாருங்க. மச்சிலியா அப்படின்னா ஃபிஷ்ஷஸ், மீன்கள். அவர் என்ன சொல்கிறாங்க, தாலாப்ல இருக்கிற எல்லா மீனுமே சாரி மச்சிலியா तो मैं धीरे धीरे चट कर गया. चट कर गया அப்படின்றது ஒரு முஹாவரே. முஹாவரோட மீனிங் வந்து சாப்பிட்டுட்டேன்னு அர்த்தம், காலியா. சட்கர் தியானா பூரா காலியாவை வந்து சட்கர் லியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, தாலாப்கி சாரி மச்சிலியா तो मैं धीरे धीरे சட்கர் கியா. பாண்டில் இருக்கிற எல்லா மீனத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன். அப்போ கியா खाऊं, இப்போ நான் என்ன சாப்பிட்றது, कई दिन से खाने को कुछ भी नहीं मिला. कई दिन ரொம்ப நாளா, खाने को कुछ भी नहीं मिला, சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கலையே. मुझे बहुत भूख लगी है, எனக்கு ரொம்ப பசிக்குது. आज वह गीदड़ भी तालाब पर पानी पीने नहीं आया. ஸோ இன்னைக்கு பார்த்து அந்த கீதட் இருக்கு இல்லையா, அதாவது ஜாக்கல், பி தாலாப் பர் பானி பீனே நஹி ஆயா, அந்த தாலாபுக்கு தண்ணி குடிக்க இன்னைக்கு அவன் வரவே இல்லையே அப்படின்னு யோசிக்குது. கச்சுவே கா பிரவேஷ். பிரவேஷ்னா என்டர். ஸோ யார் இப்போ என்டர் ஆகுற இந்த சீனுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கச்சுவே, டாட்டாய்ஸ் வந்து உள்ளே என்டர் ஆகுது. கச்சுவா என்ன சொல்லுது பாருங்க, कहो भाई मगरमच्छ क्या हाल है, सब ठीक तो है, इतने उदास क्यों हो. ஸோ டாட்டாய்ஸ் வந்து குரோக்கடைல பார்த்து கேட்குது, கஹோ பாய் மகர்மச்சி. ஸோ சொல்லு மகர்மச்சி, அண்ணா பிரதர் அப்படின்னு சொல்லுது. கியா ஹால் ஹே, ஹால்னா கண்டிஷன். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அதுதான் கியா ஹால் ஹே, என்ன இப்போ நடக்குது, கியா ஹால் ஹே, நீ எப்படி இருக்க. சப் டீக் தோ ஹே, எல்லாம் நல்லா தானே இருக்கு. இத்தனே உதாஸ் கியோ ஹோ, நீ இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு கேட்குது. மகர் மச்சதுக்கு என்ன ஆன்சர் பண்ணிட்டு பாருங்க, கியா பதாவும் மித்ர, நான் என்ன சொல்வேன் ஃப்ரெண்ட், பூக்கு கே மாரே மேரே பிரான் நிக்கல் ரஹே ஹே. ஸோ பசியால் என்னோட உயிர் போயிட்டு இருக்கு. பூக்கு கே மாரே மேரே பிரான் நிக்கல் ரஹே ஹே. கச்சுவா, क्यों, क्या आज खाने के लिए मछलियाँ नहीं मिली. என்ன ஆச்சு, இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு உனக்கு ஃபிஷ்ஷஸ் எதுவும் கிடைக்கலையா, மச்சிலியா நஹி மிலி அப்படின்னு கேட்குது. ஸோ பாருங்கள், உங்களோட கான்வர்சேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப உதாஸ், ரொம்ப சேடாக இருக்கிறாரு. ஸோ இங்கே வந்து கச்சுவா வந்து அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ மகர்மச்ச என்ன சொல்கிறார் பாருங்க, மச்சிலியா தோ கபி சமாப்த் ஹோ சுக்கி. ஸோ மச்சிலியா வந்து எப்போவோ ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டே சொன்னாங்க இல்லையா, தீரே தீரே மே கா சுக்கான்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ மச்சிலியா தோ கபி சமாப்த் ஹோ சுக்கி. ஸோ எப்போவோ வந்து ஃபினிஷ், சமாப்த் மீன்ஸ் எண்ட், ஃபினிஷ் ஆயிடுச்சு. सोचा था कि गीदड़ मिलता तो आज का काम चलता. ஸோ நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, கீதட் வந்துச்சு அப்படின்னா, மில்தா அப்படின்னா எனக்கு கீதட் கிடைச்சதுன்னா இன்னைக்கான வேலை முடிஞ்சிடும். ஆஜ் கா காம் சல்தா.
पर वह तो ऐसा चतुर है कि पकड़ में ही नहीं आता. ஆனா அவன் பாருங்க அந்த கீதட் எப்படி இருக்கான், சத்துர், ரொம்பவும் சதுரா இருக்கான். பக்கடு மேஹி நஹி ஆத்தானா பிடிக்கிறதுக்கே கிடைக்க மாட்டேங்கிறான். அவனை எங்கேயாவது ஹோல்டு பண்ணிடலான்னா அவன் கிடைக்கவே மாட்டேங்கிறான். அவன் அவ்வளோ கிளவராக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. கச்சுவா அதுக்கு என்ன சொல்லுது, ஹா கீதட்கோ பக்கட்னா தான் பகுத் கட்டீன் ஹே. ஸோ கீதடை பிடிக்கிறது அப்படின்றது வந்து என்னது, ரொம்பவும் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம், கஷ்டமான ஒரு விஷயம். மகர்மச் மித்ர कोई ऐसा उपाय करो कि वह पकड़ में आ जाए. ஸோ ஃப்ரெண்ட் எனக்கு வந்து ஒரு உபாய்னா சொல்யூஷன், எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடு. कि वह पकड़ में आ जाए, அவனை பிடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடு அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஒரு சஜஷன் சொல்லு, எனக்கு ஒரு ஐடியா கொடு. उसे खाकर आज मैं अपनी भूख मिटा लूँगा. அவனை சாப்பிட்டு இன்னைக்கு ஆஜ் மை அப்னி என்னுடைய பூக் மிட்டா லூங்கா, என்னோட பசியை நான் வந்து மிட்டா லூங்கா மீன்ஸ் நான் எரேஸ் பண்ண போக்கிடுவேன். என்னோட பசி இன்னைக்கு அவனை சாப்பிட்றதுனால போயிடும். மை தும்ஹாரா பஹூத் உபகார் மானூங்கா, நான் உங்களுக்கு நிறைய உபகாரம்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா. கச்சுவா अच्छा तुम कहते हो तो चला जाता हूँ, किसी तरह गीदड़ को इधर लाने का प्रयत्न करता हूँ कुछ सोचकर, लेकिन इसके पहले तुम एक काम करो, कान में कुछ कहता है. இப்போ டாட்டாய்ஸ் என்ன சொல்லுது பாருங்க, अच्छा ஓகே तुम कहते हो तो चला जाता हूँ, நீ சொன்னா நான் இங்கேருந்து போயிடுறேன். किसी तरह गीदड़ को इधर लाने का प्रयत्न करता हूँ, எப்படியாவது किसी तरह எந்த வேலையாவது எந்த விதமாவது गीदड़ को इधर लाने का, गीदड़ இங்க கூட்டிட்டு வரதுக்கான प्रयत्न करता हूँ, அதுக்கான எஃபர்ட் நான் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். कुछ सोचकर, ஸோ ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ப்ராக்கெட்டில் கொடுத்துருந்தா நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஸோ ஏதாவது ஒன்று அங்கே நடக்குது அப்படின்னா ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ குச் சோச்சுக்கர், கச்சுவா என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் யோசிக்குது. யோசிச்சு என்ன சொல்லுது, லேக்கின் இஸ்கே பஹலே தும் ஏக்கு காம் கரோ, ஆனால் இதுக்கு முன்னாடி இஸ்கே பஹலே இதுக்கு முன்னாடி நீ ஒரு வேலை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கான் மே குச்சு கஹத்தா ஹே, காதில் கொஞ்சம் ஏதோ ஒன்று சொல்லுது. மகர்மச்ச ठीक है मैं ऐसा ही करूँगा, ஓகே ஓகே நான் அதே மாதிரி பண்ணுறேன். இப்போ காதில் சொன்னது என்னதுன்னு நம்மக்கிட்ட சொல்லலை, அப்போ உடனே மகர்மச்ச பண்ணுறது என்னது, ஓகே ஓகே நான் அதே மாதிரியே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி மகர்மச்ச சொல்லுது. दूसरा दृश्य, அதாவது செகண்ட் சீன், ஃபர்ஸ்ட் சீன் பார்த்தா இப்போ செகண்ட் சீன் என்ன நடக்குது, एक और मगरमच्छ सांस रोके मरा हुआ सा पड़ा है और कछुआ पास खड़ा है. ஸோ இப்போ செகண்ட் சீனில் என்ன நடக்குது அப்படின்னா, ஏக் ஒரு பக்கம் மகர்மச்ச சான்ஸ் ரோக்கே, சான்ஸ்னா மூச்சு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, மூச்சு அப்படியே ஒரு மாதிரி நிறுத்திக்கிட்டு, மரா ஹுவாசா அப்படின்னா இறந்து போன மாதிரி, படாஹே படுத்துட்டு இருக்கு. அவர் கச்சுவா பாஸ் கடாஹே, இப்போ யார் பக்கத்தில் நிற்கிறான், கச்சுவா அவன் பக்கத்துலேயே நிற்கிறான். அப்போ அவங்க காதில் சொன்ன அந்த சீன் இதுதான் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். காதில் என்ன சொல்லியிருக்கு, நீ வந்து அப்படியே இறந்து போன மாதிரி படுத்துக்கோ, ஸோ அப்போ வந்து நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்கு. அதுதான் இப்போ அங்கே நடக்குது, நம்ம செகண்ட் சீனில் பார்த்துட்டோம். இப்போ கச்சுவா என்ன பண்ணுது, தூர் சே கீதடுக்கோ ஆத்தே ஹுயே தேக்கர், இப்போ கச்சுவா பார்க்குது தூரத்துலேருந்து கீதட் வருது. ஸோ அதை பார்த்துட்டு, हाय अब मैं क्या करूं, मेरे प्यारे मित्र को ना जाने क्या हो गया, अचानक उसके प्राण निकल गए, अब तो मैं बिल्कुल अकेला रह गया அப்படின்னு சொல்லுது. என்ன சொல்லுது, ஹாய் अब मैं क्या करूं, ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், मेरे प्यारे मित्र को ना जाने क्या हो गया, என்னுடைய அன்பான இந்த ஃப்ரெண்டுக்கு என்ன ஆயிடுச்சுன்னே தெரியல. அச்சானக் உஸ்கே பிரான் நிக்கல் கயே, சடனாக அவனோட உயிர் போயிடுச்சு. अब तो मैं बिल्कुल அகேலா ரஹ கயா, இப்போ நான் வந்து என்ன ஆகிட்டேன், ஃபுல்லாக தனியாகிட்டேன். இப்போ என்னோட ஃப்ரெண்டு இல்லை, என்னோட ஃப்ரெண்டு இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் அங்கே பண்ணுது. கீதடுக்கா பிரவேஷ், இப்போ கீதட் அங்கே என்டர் ஆகுறாரு. கீதட் என்ன சொல்றாரு, கியா ஹே பாய் கச்சுவே கியோ ரோ ரஹே ஹோ, என்னாச்சு பிரதர் கச்சுவே, என்னாச்சு டாட்டாயிஸ், ஏன் நீ அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்குது. மேரா பியாரா மித்ர மகர்மச் ஸ்வர்க் சித்தார் கயா, ஸ்வர்க் சித்தார் கயா இது ஒரு முகாவரே. அப்படி என்ன மீனிங் அப்படின்னா இறந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். மர்கயா அப்படின்றத ஸ்வர்க்கத்துக்கு போயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்வர்க சித்தார் கயா அப்படின்னா மர்கயா அப்படின்ற மாதிரி மீனிங். ஸோ அதுதான் இங்கே வந்து உங்களுக்கு வேற மாதிரி நான் கோட் பண்ணி கொடுத்துருக்கேன் முகாவரி வேர்ட்ஸ் எல்லாமே. மேரா பியாரா மித்ர மகர்மச்ச ஸ்வர்க சித்தார் கயா, ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டான், இறந்து போயிட்டான் என்னுடைய அன்பான ஃப்ரெண்டு. அப்போ துனியாமே மேரா கோயி நஹி ரஹா, இப்போ இந்த உலகத்தில் எனக்கு வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. கீதட் क्या कहा मगरमच्छ मर गया, அவன் கேட்குற என்ன சொல்ற, இறந்து போயிட்டானா, crocodile இறந்து போயிட்டானா, अपने आप से. ஸோ அவனுக்குள்ளேயே என்ன சொல்லிக்கிறான் அப்படின்னா,
अब तो मैं निश्चित होकर तालाब का पानी पी सकता हूँ. இனிமே நான் ரொம்ப கண்டிப்பா, அதாவது இந்த இடத்துல நிக்ஷித் அப்படின்னு என்ன மீன் பண்றாங்கன்னா, ஃபார் ஷுர் அவன் இறந்துட்டான், அவன் இல்லை அப்படின்னு நான் முடிவு பண்ணிக்கிட்டு தாலாபு கா பானி, இந்த பாண்ட்ல இருக்கிற தண்ணியை நான் குடிக்கலாமே அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவனே சொல்லிக்கிறான். கீதர் வந்து தனக்கு தானே சொல்லிக்குது, அப்பாடா அவன் இறந்துட்டான், இனிமே நம்ம குடிக்கலாம்ப்பா. अब तो मैं निश्चित होकर तालाब का पानी पी सकता हूँ. उसके डर से मैं कई बार प्यास ही रह जाता है. அவனுக்கு பயந்துக்கிட்டு, அதாவது அந்த மகரமச்சு குரோக்கடைலுக்கு பயந்துக்கிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், கை பார் நிறைய தடவை மெனி டைம்ஸ் வந்து பியாசா ஹி ரஹ் ஜாத்தா ஹை, தர்ஸ்ட், அதாவது தாகமாவே நான் இருந்திருக்கேன், இந்த பாண்டுக்கு வரத்துக்கு பயந்துட்டு இனிமே வந்து நான் ஜாலியாக குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தனக்கு தானே பேசிக்குது கீதட், அந்த ஜாக்கல். கச்சுவா क्या कहा, ஏன்னா அது தனக்கு தானே பேசிக்குது இல்லையா, அது நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்குது. क्या कहा गीदड़, नहीं कुछ नहीं, यह तो बड़े दुख की बात है, मैं तुम्हारी क्या सहायता कर सकता हूँ. ஸோ என்ன சொல்கிறான், ஐயோ இது ரொம்ப சோகமாக, நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு, இது ரொம்ப சோகமான ஒரு விஷயமாச்சு, மே தும்ஹாரி கியா சஹாயதா கர் சக்தா ஹூ, நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணட்டும் அப்படின்னு கீதட் கேட்குது. ஸோ இங்கே பாருங்கள் பிக்சர் காட்டுறாங்க. ஸோ இது வந்து அப்படியே ஆக்டிங் பண்ணுது, குரோக்கடையில் இறந்து போயிட்ட மாதிரி. ஸோ இப்போ வந்து ஜாக்கலும் அதை இங்கே பார்க்குது. கச்சுவா, आओ उस पर कुछ सूखे पत्ते डालकर उसे ढांप दो, देखो मरा पड़ा है. ஸோ வா என்ன ஹெல்ப் பண்ணட்டும்னு கேட்டுச்சு இல்லையா, அப்போ என்ன சொல்லுது, வா வந்து உஸ் பர் குச் சூக்கே பத்தே டால்கர், அவன் மேலே கொஞ்சம் ட்ரை லீவ்ஸ் எல்லாம் போட்டு, உசே டாம்தி, அவனை வந்து கவர் பண்ணிடு, ட்ரை லீவ்ஸ் போட்டு அவனை மூடிடு, மரா படாக இறந்து போயிட்டாலே நீ அந்த மாதிரி அவனை போட்டு மூடிடுன்னு சொல்றது. இப்போ கீதர் என்ன சொல்லுது, டர்தே குச் பாஸ் ஜாக்கர் தீமேஸ்வர் சே, ஸோ பயந்து பக்கத்தில் போய், தீமேஸ்வர்னா ரொம்ப ஸ்லோவான ஒரு வாய்ஸில், அரே यह तो बिल्कुल शांत है, नहीं ऊंचे स्वर में, यह तो सांस ले रहा है, भाई कछुए क्या यह सचमुच मर गया है அப்படின்னு கேட்குது. ஸோ பக்கத்தில் போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, ரொம்ப ஸ்லோவான வாய்ஸில், அரே यह तो बिल्कुल शांत है, ஐயோ இவன் ரொம்ப அமைதியாக படுத்திருக்கானே, இறந்துட்டான் இல்லையா, அமைதியாக படுத்துட்டு இருக்கானேன்னு சொல்லுது. அப்புறம் என்ன சொல்லுது, नहीं அப்படின்னு சொல்லிட்டு ஊஞ்சே ஸ்வரமே, தீமேஸ்வர் ஊஞ்சேஸ்வர்னா ரொம்ப லவுட் வாய்ஸில், यह तो सांस ले रहा है, இவன் மூச்சு வாங்கிட்டு இருக்கானே, மூச்சு கொடுக்குறானே, भाई कछुए பிரதர் டாட்டாய்ஸ் क्या यह सचमुच मर गया है, என்ன அவன் நிஜமாலே இறந்துட்டானா அப்படின்னு கேட்குது. கச்சுவா என்ன சொல்லுது, ஆஹா देखते नहीं यह मरा पड़ा है, என்ன நீ பார்க்கலையா, அவன் இறந்துதான் கிடக்குறான். கீதர் சொல்லுது, पर भाई मैंने तो सुना है कि मर जाने पर मगरमच्छ की पूंछ हिलती रहती है, लगता है अभी यह पूरी तरह नहीं मरा. ஸோ இதை என்ன பண்ணுது, இப்போ ட்ரிக்கி வேலை பண்ணுது, என்ன பண்ணுது அப்படின்னா, மைனே தோ சுனா ஹே, நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னா, மர் ஜானே பர் இறந்ததுக்கு அப்புறம், மகர் மச்சிக்கு பூஞ்ச், மகர் மச்சினுடைய அந்த டெய்ல் இருக்கு இல்லையா, டாட்டாய்ஸினோட டெய்ல் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும், ஹில்தி ரஹத்தி ஹே, அது ஷேக் ஆகிட்டே இருக்கும், மூவ் ஆகிட்டே இருக்கும், அப்போ தான் அது இறந்து போனதா அர்த்தம், அப்படிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். லக்தா ஹே அபி யஹ் பூரி தரகு நஹி மரா, எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இது இன்னும் ஃபுல்லாக இறந்து போல, கொஞ்சமாக தான் இறந்துருக்கு, இன்னும் ஃபுல்லாக இறக்குறதுக்கு மூச்சு இருக்கு, ஏன்னா அது வந்து டெய்ல் ஷேக் பண்ணல இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த கீதட் சொல்லுது. ஸோ இதை கேட்ட உடனே என்ன ஆகுது பாருங்க, கச்சுவா, நஹி பாயி யஹ் பில்குல் மர் கயா ஹே, ஸோ இல்லை இது நிஜமாலே இறந்துருச்சு, கண்டிப்பாக அது இறந்துருச்சு அப்படின்னு கச்சுவா சொல்லுது, டாட்டாய் சொல்லுது. அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா, தபி மகர்மச்சு அப்படி பூஞ்ச் ஹிலானே லக்தா ஹே, அங்கே தான் வந்து அதோடைய ட்ரிக்கு வந்து அங்கே வேலை செஞ்சுருக்கு. இறந்து போனவங்களுக்கு அந்த மாதிரி வாழை ஆட்ட மாட்டாங்க, பட் இது என்ன பண்ணியிருக்கு, அது இறந்துருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரிக்கியாக ஒரு ஐடியா பண்ணி இந்த கீதட் பண்ணியிருக்கு இல்லையா, அதை கேட்டுட்டு அந்த ஃபூலான அந்த குரோக்கடைல் என்ன பண்ணுது, அதனுடைய வாழை வந்து ஆட்டுது. தபி அந்த சமயத்தில் மகர்மச்சு அப்படி பூஞ்ச் ஹிலானே லக்தா ஹே, அதோட டெய்ல ஆட்ட ஆரம்பிச்சிருச்சு. கீதட் பாகக்கர் தூர் ஜாத்தே ஹுயே, உடனே என்ன பண்ணிச்சு இந்த கீதட், ஓட்டமா ஓடிடுச்சு. பாகக்கர் தூர் ஜாத்தே ஹுயே, ஓஹ் अपने मित्र को देखो, என்ன சொல்லுது, பாரு உன் ஃப்ரெண்டை பாரு, எழுந்துட்டான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓடியே போகுது. கச்சுவா ஊஞ்சே ஸ்வரமே, இப்போ கச்சுவா என்ன பண்ணுது, ரொம்ப லவுட் வாய்ஸில் சொல்லுது, கோல் தோ ஆங்கே, கண்ணை திறந்துரு, பாகயா கீதட், ஓடி போயிட்டான் அந்த கீதட், ஓடியே போயிட்டான். தும் பில்குல் மூர்கு ஹோ, நீ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபூல் தான், முட்டாள் மாதிரி நீ பண்ணிட்டாங்க, நீ முட்டாள். तुम उस चतुर गीदड़ की चाल में आही गए, ஸோ சால் மே ஆஹி கயே அப்படின்னா அவன் சொன்னதை நம்பிட்ட அப்படின்னு அர்த்தம். தோக்காமே
யா ஜால் में फंस जाना அவங்களோட ட்ரிக்ல நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா என்ன சொல்வாங்கன்னா चाल में आ ही गया அப்படின்னு சொல்றாங்க चाल में आ गया அப்படின்றது முஹாவரை ஓகே तुम उस चतुर गीदड़ की चाल में आ ही गई अब उसे पकड़ना कठिन है இனிமே அவனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி கச்சுவா சொல்லுது ஸோ சில்ட்ரன் 3 தான் கேரக்டர் இந்த லெசனில் பாத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கேரக்டர்ஸ் ஸோ கீதடோட ட்ரிக்கில் எப்படி வந்து மகர் மச்சு மாட்டுச்சு அப்படின்றது தான் நமக்கு ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறோம் திரும்பவும் நல்லா அதை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சில்ட்ரன் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள் சில்ட்ரன் தேங்க்யூ